இந்த பதிவுக்கான நோக்கம் என்னென்னா, சமீப காலமாக பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில், பாட்காஸ்ட்டில், இன்டர்வியூஸில் பல இடங்களில் ஐயா பெரியாரை பற்றி தவறான கருத்துக்கள், அதாவது அவர் பேசின கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் ரொம்ப சிறுமைப்படுத்தும் விதமாக பல செய்திகளை பார்க்க முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தாங்க, அந்த காலகட்டங்களில் எந்த விதமான மீடியா பவரும் இல்லை. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் இவ்வளோ மீடியா பவர் இருந்து, இவ்வளோ சோர்ஸ் இருந்தும் ஒரு தலைவர் உருவாகி அவரை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்குதுன்னா, பல கோடியில் செலவு பண்ணாலும் போய் சேர்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி உள்ள சூழலில் அந்த காலகட்டங்களில் வெறும் செவிவழி செய்தியாகவும் எழுத்துக்கள் மூலியமாகவும் போய் மக்கள் மத்தியில் போய் இவ்வளோ தூரம் சேர்ந்துருக்காருன்னா கண்டிப்பாக பெரிய தலைவர் தான் நம்ம ஐயா பெரியார் அவர்கள். எப்படி சொல்கிறது, ஒரே காலகட்டங்களில் இப்போ அம்பேத்கர் ஐயாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்கள்கிட்ட மாற்று கருத்து இருந்ததுன்னா அதை பொதுவெளியில் வச்சு அந்த கருத்தை டிபேட் பண்ணி பேசுங்களா. ஆனால் அவங்க அந்த கருத்தை மட்டுமே வச்சு ஒட்டுமொத்தமாக அவங்கள தவறாக பிம்பம் உருவாக்குறதுங்கிறது எனக்கு ஏற்றுக்கவே முடியாத விஷயமா இருக்குது. அது என்னென்னா, ஒரு காமன் ஆடியன்ஸாக எப்படி சொல்கிறது, அந்த விஷயத்தை பார்க்கும்போது யாரையுமே நம்பக்கூடாதுங்கிற ஒரு பொது புத்தியில் ஒரு விஷயம் வந்துடும். அதனால் சொல்கிறேன், அவநம்பிக்கை பொதுமக்களிடையே நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாத தன்மையை உருவாக்குற மாதிரி ஆகிடும். அது நம்ம சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடு. தலைவர்களோட கருத்தை நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், கெட்ட விஷயங்களை தவிர்த்தணுங்கிறது தான் என்னோடய ஒரே நோக்கம். அப்படிப்பட்ட சூழலில் இது மாதிரி எல்லா தலைவர்களையும் சரியில்லைங்கிற மாதிரி நீங்கள் பிம்பத்தை உருவாக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த சமுதாயங்கிறது யாரையுமே நம்பிக்கை இல்லாமல் சுய சிந்தனைக்கு செயல்படுறங்கிற மாதிரி ஒரு ஒழுங்கற்ற சமுதாயம் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஒரு பெருந்தலைவர்களை சிறுமைப்படுத்த வேண்டாங்கிறதுக்கான நோக்கம் தான் இந்த பதிவோட மைய கருத்தாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல எண்ணங்களை விதைச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம்.